இன்றைக்கி வந்து ஜனவரி 9ஓட கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்திய சீன பொருட்களுக்கு 500% வரி. ஓகேங்களா? ட்ரம்ப் ஒப்புதலுடன் புதிய மசோதா. என்னென்னா இப்போ உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இப்போ வார் போயிட்டு இருக்கிறதுனால ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி இந்தியா கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. அதேமாரி நம்ம என்ன பண்ணுறோன்னா ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்ணிட்டு தான் இருக்கோம். அதை பேஸ் பண்ணி அவங்க என்ன சொல்லியிருக்காருன்னா ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா யார் யாரெல்லாம் ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்குறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் வரி விதிப்பு இன்க்ரீஸ் பண்ணுவோன்ற மாதிரி அவர் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தார். இதை பேஸ் பண்ணி அவர் ட்ரம்ப் ஒப்புதல் கொடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ மசோதா ஒன்று போட்டிருக்காங்க. அந்த மசோதா வாக்கெடுப்பு நடத்துவாங்க அடுத்த வாரத்துக்கு. அந்த வாக்கெடுப்பு நடத்துனாங்கன்னா இந்தியா சைனாவுக்கு 500% வரின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 66 சர்வதேச அமைப்புகளிலிருந்து விலகல் பண்ணியிருக்காங்க. என்னென்னா பேசிக்காக இந்த சோலார் பேஸில் எல்லாமே விலகியிருக்காரு. ஐநா சார்ந்தது ஐநா சாராதது எல்லாத்துலேயும் அவர் விலகியிருக்காரு. இதில் போட்டிங்கன்னா தெரியும். இந்தியா பிரான்ஸ் தலைமையிலான சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பு ஐநா அமைப்புகள் உட்பட 66 சர்வதேச அமைப்புகளிலிருந்து அமெரிக்கா விலகியுள்ளது. ஓகேங்களா? இதிலே கிளியராக கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஐக்கிய நாடுகள் சபையின் 31 அமைப்புகளும் பிற 35 சர்வதேச அமைப்புகளும் அடங்கும். ஓகேங்களா? இதில் மொத்தமாக அவர் விலகியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சென்னை ஐஐடியில் பரம்ருத்ரா சூப்பர் கம்ப்யூட்டிங் தொடக்கம். ஓகேங்களா? சென்னை ஐஐடியில் உயர் செயல்திறன் கொண்ட பரம்ருத்ரா சூப்பர் கம்ப்யூட்டிங் வசதியை மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்துறை செயலர் எஸ் கிருஷ்ணன் வியாழக்கிழமை தொடங்கி வைத்தார். இதில் யார் மினிஸ்டரும் இருக்கா, மத்தியில் யார் அந்த மினிஸ்டராக இருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதில் என்னென்ன சூப்பர் கம்ப்யூட்டிங்கில் பார்த்திங்கன்னா கணக்கீட்டு திரவ இயக்கவியல், விண்வெளி பொறியியல், பொருள் அறிவியல், மூலக்கூறு இயக்கவியல், அணு அறிவியல், மருந்து கண்டுபிடிப்பு போன்ற துறைகளில் கணக்கீட்டு திறன்களை கணிசமாக மேம்படுத்தும் என்றார். ஓகேங்களா? இந்த ரீசனுக்காக அந்த சூப்பர் கம்ப்யூட்டிங் நேம் பார்த்திங்கன்னா பரம்ருத்ரா. ஓகேங்களா? ஆதார் சேவைகளுக்காக உதய் அடையாள சின்னம் அறிமுகம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி ஆதாருக்கு இந்த மாதிரி சின்னம் இருக்காது. நம்ம நார்மலாக சிம்பிள் மாதிரி ஏதாவது ஒன்று சிம்பிளாக இருக்கும். இப்போ அதுக்குன்னு ஒன்று புதுசாக சின்னம் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது அந்த சின்னம் இது தான். ஆதார் சேவைகள் குறித்து பொதுமக்கள் எளிமையாக தெரிந்து கொள்ள உதய் என்ற அடையாள சின்னம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் வியாழக்கிழமை தெரிவித்துள்ளது. அதை யார் வடிவமைச்சாங்க, உதய் என்ற நேம் யார் கொடுத்தாங்கன்றது கொடுத்துருப்பாங்க. உதய் சின்னத்தை UIDAI தலைவர் நீல்காந்த் மிஸ்ரா அறிமுகப்படுத்தினார். அதைத் தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு அவர்கள் பரிசு வழங்கினார். சின்ன வடிவமைப்பு போட்டியில் கேரளா மாநிலம் திருச்சூரை சேர்ந்த அருண் கோகுல் என்பவர் முதல் பரிசு வென்றார். மகாராஷ்டிரா மாநிலம் புனேவை சேர்ந்த இத்ரிஸ் தவாய்வாலா இரண்டாம் பரிசும், உத்தரப்பிரதேசில் காஜிப்பூரை சேர்ந்த கிருஷ்ணா சர்மா மூன்றாம் பரிசும் பெற்றார். ஓகேங்களா? இந்த சின்னத்துக்கு பெயர் பரிந்துரை செய்யும் போட்டியில் மத்திய பிரதேச மாநிலம் போபாலை சேர்ந்த ரியா ஜெயின் முதல் பரிசும், புனேயை சேர்ந்த இஸ்ரி தவாய்வாலா இரண்டாம் பரிசும், தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை சேர்ந்த மகாராஜ் சரண் மூன்றாம் பரிசும் பெற்றார். ஓகேங்களா? இதில் சின்ன வடிவமைப்புக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் யாருன்னு பார்த்துக்கலாம். அதே மாதிரி அந்த பேருக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் பார்த்திங்கனாலே போதும். செகண்ட் தேர்ட்லாம் தேவைப்படாது. ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கேரளா திருச்சூரி அருண் கோகுல். இதில் யாருன்னா மத்திய பிரதேச மாநிலம் போபாலை சேர்ந்த ரியா ஜெயின். இது யார் ஓப்பன் பண்ணி வச்சாங்கன்னா நீல்காந்த் மிஸ்ரா அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஓகேங்களா? நெறிமுறையான பாரபட்சமற்ற ஏஐ பயன்பாடு பிரதமர் மோடி வலியுறுத்தல். ஏஐ பயன்பாட்டை பேஸ் பண்ணி அவங்க ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துகிறாங்க. அந்த ஆலோசனை கூட்டத்தில் என்ன பேசுகிறாங்கன்னா
இந்தியாவில் தயாரிப்போம், உலகுக்காக உருவாக்குவோம் என்ற வலுவான உணர்வை பிரதிபலிக்கும் தனித்துவமான செயற்கை நுண்ணறிவு கட்டமைப்பை இந்தியா உருவாக்க வேண்டும் அப்படின்ற பேசிக்கில் வந்து அந்த ஆலோசனை கூட்டம் நடக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ஆல்ரெடி மேலே சொல்லியிருப்பேன், மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி வைஷ்ணவ். ஏன்னா நம்ம ஐஐடிக்கு நம்ம பார்த்துட்டு வந்தோம் ஐயா, அதில் யார் மினிஸ்ட்ரின்றதை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னதை பேஸ் பண்ணி இங்கே வந்து மார்க் பண்ணியிருக்கேன். யாருன்றதை தெரிஞ்சு இவர் வந்து ரயில்வேக்கும் வந்து மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் இருப்பார். ரயில்வேயோட அமைச்சரும் இவர் தான். தேசிய சீனியர் கூடைப்பந்து தமிழக அணிகள் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. தேசிய சீனியர் ஆடவர் மகளிர் கூடைப்பந்து போட்டியில் குஜராத்தை வீழ்த்தி தமிழக மகளிர் அபார வெற்றி பெற்றிருக்கார். ஓகேங்களா. கூடைப்பந்து வாலிபாலில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம கண்டினியூவாக பார்த்துருக்குது தான் கேலோ இந்தியா வந்து நடந்துகிட்டு இருக்குது. எங்கன்னா டையூ டாமனில் வந்து நடந்துகிட்டு இருக்குது. அதில் வந்து வாலிபால் பென்காக் ஸ்லாட்டில் தமிழகத்திற்கு வந்து தங்கம். ஓகேங்களா. இதுவரையும் வந்து ஃபஸ்ட்டு ப்ளேஸில் நம்ம இருந்துகிட்டே வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கோம். கேலோ இந்தியா கடற்கரை விளையாட்டுப் போட்டிகளில் பீச் கேம்ஸ், வாலிபால் மற்றும் பென்காக் ஸ்லாட் ஆகியவற்றில் தமிழகத்திற்கு 2 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கம் கிடைத்துள்ளது. இதன் மூலமாக பதக்கப்பட்டியலில் தமிழகம் மொத்தமாக 2 தங்கம், 2 வெள்ளி, 3 வெண்கலம் என 7 பதக்கங்களுடன் முதலிடத்தில் முன்னேறியுள்ளது. ஓகேங்களா. கேலோ இந்தியா பீச் கேமில் 2 ஆண்டு போட்டிகளில் பீச் வாலிபாலில் மற்றும் தமிழ்நாடு அணிகள் இத்துடன் 7 பதக்கங்கள் வென்றுள்ளது என்று குறிப்பிடத்தக்கது. பீச் பென்காக் ஸ்லாட்டில் தமிழ்நாடு அணிக்கு இது 3வது பதக்கமாகும். இத்துடன் தங்கம், வெள்ளி, வெண்கலம் என 3 பதக்கங்களையுமே இந்த விளையாட்டில் தமிழ்நாடு வென்றுள்ளது. தாத்ரா நகர் ஹவேலி, டாமன் டையூ, மணிப்பூர் ஆகியவை முறையே 6 மற்றும் 5 பதக்கங்களுடன் 2 மற்றும் 3ஆம் இடங்களில் உள்ளன. நம்ம ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கோம். செகண்ட், தேர்டில் வந்து யார் இருக்காங்கன்றது இதில் போட்டிருக்காங்க. ஓகேங்களா. இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கம்ப்ளீட்டட். நாளை சந்திக்கலாம். நன்றி.